பக்கங்களுமா. இது வரைக்கும் நம்ம அளவியல் மென்சுரேஷன் டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 3 வீடியோஸ் பார்த்துருக்கோம். ஓகேங்களா, அந்த 3 வீடியோஸுமே பார்த்தீங்க அப்படின்னா மென்சுரேஷன் அளவியல் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள், அப்போ தான் அதோட கான்செப்டும் தொடர்ச்சி உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகேங்களா, இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதில் 4வது வீடியோ. ஓகேங்களா, ஸோ மாடல் 7 பார்க்க போகிறோம், சரிவகம். ஓகேங்களா, ஸோ சரிவகம்னா என்ன, இருபக்க சரிவகம்னா என்ன, அது போக பயிற்சி 2.4 பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இந்த 3க்கான கொஸ்டின் இருக்கும். அதை எல்லாமே இன்னைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் இதோட கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஓகேங்களா, ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா 7th புக்கில் ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்க சாப்டர் 2 தான். ஓகேங்களா, ஸோ சரிவகம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்துக்கலாம். சரிவகமும் ஒரு இணைகரம் தான். ஓகேங்களா, ஸோ இணைகரத்தில் ஓகேங்களா, ஸோ இணைகரம் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக, இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இணையாக இருக்கும், சமமாக இருக்கும். ஓகேங்களா, ஆனால் சரிவகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜோடி இணை பக்கங்கள் மட்டும், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு பக்கம் ஆப்போசிட் சைடில் இருக்கும், அதாவது இணையாக இருக்காது. இணைனா என்ன, ஒன்று இப்படி போச்சுன்னா ரெண்டுமே இப்படி போகணும், அப்படி இல்லை அப்படின்னா இப்படி போகணும். ஓகேங்களா, ஆனால் சரிவகத்தில் எப்படி இருக்குன்னா ஒன்று இந்த சைடு இருக்கும், ஒன்று இந்த சைடு ஆப்போசிட் சைடில் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த போர்ஷன் பாருங்கள் ADBC. ஓகேங்களா, இது ரெண்டுமே இணையாக இருக்காது. ஓகேங்களா, புரியுதுங்களா, அது போக ABயும் CD இருக்கு இல்லையா, அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா சமமாக இருக்காது. ஓகேங்களா, இந்த இடத்துல இந்த பக்கமும் சமம், இந்த பக்கமும் சமம். ஓகேங்களா, எதிரெதிர் பக்கங்கள் சமமாகவும் இணையாகவும் இருந்தது அப்படின்னா அது இணைகரம். ஓகேங்களா, இந்த இடத்துல ஒரு எதிரெதிர் பக்கம் இருக்கு இல்லையா, அது இணையாக இருக்காது. அது போக இணை பக்கங்கள் ரெண்டுமே சமமாக இருக்காது. ஓகேங்களா, ஸோ ஆப்போசிட்டில் இணையாக இருக்கு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி போகுது இல்லையா, இது சமமாக இருக்காது. இந்த மாதிரியெல்லாம் இருந்தது அப்படின்னா அது சரிவகம். ஓகேங்களா, ஸோ இணையற்ற பக்கங்கள் இருக்கு இல்லையா, ரெண்டுமே ஆப்போசிட் சைடில் போகுது இல்லையா, அந்த ரெண்டுமே சமமாக இருந்தாலும் இல்லைனாலும் அதுக்கு பேர் சரிவகம் தான். ஓகேங்களா, ஆனால் சமமாக இருந்தது அப்படின்னா ADயும் BCயும் ஓகேங்களா அளவில் சமமாக இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் இரு சமபக்க சரிவகம். ஓகேங்களா, சமமாக இருந்தாலும் இல்லைனாலும் சரிவகம் தான், ஆனால் சமமாக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்குது, என்ன, இரு சமபக்க சரிவகம். ஓகேங்களா, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா, புரியுதுங்களா, இணைகரமே தான். இணைகரத்தில் இணையாக இருக்க ஒரு ஜோடி பக்கங்கள் மட்டும் இணையாக இருக்காது, இணையாக இருக்கிற 2 பக்கங்கள் அளவில் சமமாக இருக்காது. ஓகேங்களா, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதோட பரப்பளவு தெரியணும். சுற்றளவுனா சுற்றி வர எல்லாத்தையும் கூட்டுவோம், பரப்பளவு சரிவகத்துக்கு பார்க்கலாம். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், இது ஒரு இணைகரம் ABCD. ஓகேங்களா, ஸோ ஹைட் இணைகரத்தில் வர்ற மாதிரியே தான் இந்த 2 பக்கத்துக்கும் இணை பக்கங்கள் இருக்கு இல்லையா, அது 2க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்டு, அந்த ஹைட்டு 2ஆக பிரிக்கும் இல்லையா, அந்த பக்கத்துக்கு பேர் அடிப்பக்கம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதாவது இங்கே போடுறேன் பாருங்கள், இந்த இடத்துல போடுறேன். இப்போது ABCDயோட பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சென்டராக ஒரு மூலைவிட்ட கோடு போட்டிருக்கேன். ஓகேங்களா, ஸோ மூலைவிட்ட கோடு போட்டதால் இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இந்த இது ABD இது ஒரு முக்கோணம், BCD ஒரு முக்கோணம். பாருங்கள், முக்கோணம் ABD ப்ளஸ் முக்கோணம் BCD, இது ரெண்டோட பரப்பளவு தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை கூட்டிக்கலாம். கரெக்டுங்களா, புரியுதுங்களா, ஸோ 2 முக்கோணத்தோட பரப்பளவை கூட்டினோம் அப்படின்னா அது சரிவகத்தோட பரப்பளவாக வந்துடும். ஓகேங்களா, ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ முக்கோணம் ABD இந்த வேல்யூஸ் இருக்கு இல்லையா, இதை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ முக்கோணத்தோட பரப்பளவு என்ன, ½ × BH பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல AB டிஸ்டன்ஸ் என்ன, A. ஓகேங்களா, ஸ்மால் a, இது அடிப்பக்கம் இன்ட்டு உயரம் என்ன, உயரம் h. ஓகேங்களா, அப்போ ½ × A × h ப்ளஸ் BCD, அதாவது இந்த இதுக்கானது கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதே மாதிரி ½ இதில் பார்த்தீங்கன்னா அடிப்பக்கம் இதுதான். ஓகேங்களா, CD தான் அடிப்பக்கம், அப்போது B × உயரம் வேணும். உயரம் என்ன, இந்த இடத்துல h இருக்குது அப்படின்னா அப்போ இந்த கோட்டை நம்ம இப்படி கொண்டு வந்தோன்னு வச்சுக்கோங்க, இதுவும் ஹெச்சாக தான் இருக்கும் இல்லையா, ஆப்போசிட் சைடு ஹெச்சாக தான் இருக்கும். அப்போது இந்த முக்கோணத்தோட உயரம் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் ஹெச் தான். ஓகேங்களா, இந்த ரெண்டுலேயும் காமனாக என்ன இருக்குது,
1/2 இன்ட்டு ஹெச் இருக்கா, அதை காமனாக வெளியே எடுங்க. அப்போ 1/2 இன்ட்டு ஹெச் காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன மட்டும் இருக்கும், a + b மட்டும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த சரிவகத்தோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு a + b. அதாவது இணைப்பக்கங்களோட அளவு கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரெண்டையும் கூட்டி உயரத்தோட மல்டிப்ளை பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சரிவகத்தின் பரப்பளவு. ஸோ இணைகரம் சாய் சதுரம் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பக்கத்தோட அடிப்பக்கத்தோட வேல்யூ இன்ட்டு உயரத்தோட வேல்யூ மல்டிப்ளை பண்ணி போட்டிருப்போம். இதுவே சாய் சதுரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மூலைவிட்டங்கள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2 மூலைவிட்டங்களை பெருக்கி டிவைடட் பை 2ன்னு போட்டு பரப்பளவு கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் சரிவகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இணையற்ற பக்கங்கள் வருது இல்லையா, அதனால் அதோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா 1/2 இன்ட்டு ஹெச் இன்ட்டு a + b. அதாவது a + b அப்படிங்கிறது 2 இணைப்பக்கங்கள் இருக்கு இல்லையா, அதோட வேல்யூ. ஓகேங்களா? அதோட டிஸ்டன்ஸ். அப்போது a + b ரெண்டையும் கூட்டிக்கணும், அது கூட உயரத்தை பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பார்க்கலாம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 2.10 பாருங்க. இணைப்பக்க அளவுகள் 18 சென்டிமீட்டர் 9 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 14 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஓகேங்களா? ஸோ சரிவகம்னா என்ன, இப்படி இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இணைப்பக்கங்கள் ஸோ பெருசு இது தானே. ஸோ இது 18 சென்டிமீட்டர், இது 9 சென்டிமீட்டர்னு வச்சுக்கலாம். உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 14 சென்டிமீட்டர். என்ன பண்ணணும், ஒன்றுமே கிடையாது. இது இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கூட்டிக்கோங்க. ஓகேங்களா? அப்போ 18 + 9 கூட்டிட்டு உயரத்தை பெருக்கிக்கோங்க. என்ன வரும், 14 ஹோல் டிவைடட் பை 2. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ அடிக்கலாமா பாருங்கள். 7 18 + 9 என்ன, 27 இன்ட்டு 7. அவ்வளோதான். பெருக்குங்க. 7 49 மீதி 4 14 18. அப்போ 189 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு சொன்னாலும் சரி, சதுர சென்டிமீட்டர்னு சொன்னாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் ஈஸியாக சம்மை எப்படி போடலாம், 2 இணைப்பக்கங்கள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை ரெண்டையும் கூட்டி உயரத்தை பெருக்கி ஹோல் டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேங்களா? புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள். சரிவகத்தின் இணைப்பக்கங்கள் முறையே 23 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர். இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் 9 சென்டிமீட்டர் எனில் சரிவகத்தின் பரப்பளவு காண்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அந்த இணைப்பக்கங்களோட டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க, அது போக இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தூரம் அப்படின்னா என்ன அர்த்தம், இணைப்பக்கங்கள் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா இது 23, இது 12. இது ரெண்டுக்கும் இடையே உள்ள தூரம் அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது, உயரம் தான். உயரம் என்ன கொடுத்துருக்காங்க, 9 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ 2 இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு கொடுத்தாலும் உயரம்னு கொடுத்தாலும் ஒன்று தான். ஓகேங்களா? என்ன பண்ணணும், பரப்பளவுன்னா அந்த இணைப்பக்கங்களை கூட்டி, ஓகேங்களா, என்ன பண்ணணும், இந்த உயரத்தை பெருக்கி டிவைடட் பை 2ன்னு போட்டுக்கணும். அவ்வளோதான். ஓகேங்களா? பாருங்கள், கூட்டுங்க. 5 35 இன்ட்டு 9 டிவைடட் பை 2 பெருக்கணும் அப்படின்னா 5 45 மீதி 4 9 27 31. அப்போ 315 பை 2 2ஆல் டிவைட் பண்ணலாமா, 315 2ஆல் போட்டால் 1 2 மீதி 1 I2 10 மீதி 1 இந்த 5 கீழே வந்துடும். 7 2 14 மீதி 1 புள்ளி வச்சு 0 சேர்த்தணும் அப்படின்னா I2 10. ஓகேங்களா? அப்போ என்ன ஆன்சர், 157.5 சதுர சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி, சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ இடைப்பட்ட இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம்னாலும் உயரம்னாலும் ஒன்று தான். ஸோ 2 இணைப்பக்கங்களோட வேல்யூவை கூட்டி அந்த உயரத்தை பெருக்கி டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு சரிவகத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பரப்பளவு 828 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகள் 19.6 சென்டிமீட்டர் 16.4 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரத்தை காண்க. ஸோ உயரம் அந்த இணைப்பக்கங்கள் வேல்யூ கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், இணைப்பக்கங்களை கூட்டி உயரத்தால் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை 2ன்னு போடுவோம். ஓகேங்களா? ஆனால் இந்த இடத்துல பரப்பளவு கொடுத்துட்டாங்க. ஸோ பரப்பளவு வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், உயரம் கண்டுபிடிக்கணும். பாருங்க, இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த 2 இணைப்பக்கங்களை கூட்டணும். கரெக்டாக
கூட்டி உயரத்தால் பெருக்கணும். உயரம்னா என்ன ஹெச்னு வச்சுக்கிறேன், ஏன்னா தெரியாது. டிவைடட் பை 2ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும், சரிவகத்தோட பரப்பளவு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல சரிவகத்தோட பரப்பளவு என்ன, 828. ஓகேங்களா. ஸோ இதிலேருந்து ஹெச் கண்டுபிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதை ரெண்டையும் கூட்டினா என்ன வரும், 0 1 10 16 மீதி 1 3. அப்போ 36.0 டிவைடட் பை 2 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 828. புள்ளிக்கு அப்புறம் 0 மட்டும் இருக்குது அப்படின்னா அதை விட்டுறலாம். ஸோ புள்ளி கேன்சல் ஆகி அது என்ன ஆகும், முழு நம்பராக ஆகிடும். ஓகேங்களா. ஸோ முழு நம்பரை 2ஆல் அடித்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், 18ன்னு கிடைக்கும். அப்போ 18 இன்ட்டு ஹெச் ஈக்குவல் டு 828. ஓகேங்களா. இப்போ ஹெச் மட்டும் வேணும். அந்த 18 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். ஓகேங்களா. இப்போ 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 2 9 18. இதை 9ஆல் அடித்தோம் அப்படின்னா 9 9 81 மீதி 1 18 2 9 18. மறுபடியும் 2ஆல் அடித்தா என்ன கிடைக்கும், 4 2 8 மீதி 1 6 2 12. அப்போது 46 சென்டிமீட்டர் தான் வந்து அந்த உயரத்தோட வேல்யூ. ஓகேங்களா. புரியுதுங்களா. நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க எந்த வேல்யூ கொடுத்துட்டு எந்த வேல்யூ கேட்டாலும் நம்மளால் போட முடியும். ஓகேங்களா. ஸோ 2 இணைப்பக்கங்களை கூட்டி இன்ட்டு உயரம் டிவைடட் பை 2, அவ்வளோதான். ஓகேங்களா. புரியுதுங்களா. நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, பரப்பளவு 352 சதுர சென்டிமீட்டர் மற்றும் இரு இணை பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு 16 சென்டிமீட்டர் கொண்ட சரிவகத்தின் இணைப்பக்கங்களில் ஒன்றின் அளவு 25 சென்டிமீட்டர் எனில் மற்றொன்றை காண்க. ஓகேங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, சரிவகத்தோட பரப்பளவு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இணைப்பக்கங்களுக்கு இடையேயான தொலைவு. இணைப்பக்கங்களுக்கு இடையான தொலைவுனா என்ன, அது வந்து உயரம்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ ஹெச் உயரம்னு கொடுக்காம இணைப்பக்கங்களுக்கு இடையான தொலைவுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் அந்த இணைப்பக்கங்களில் ஒன்றோட அளவு கொடுத்துட்டாங்க, இன்னொன்னோட அளவு கொடுக்கல. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி சம்மு இணைப்பக்கங்கள் ரெண்டுமே கொடுத்துட்டு பரப்பளவு கொடுத்து உயரம் கேட்டாங்க. இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா உயரம் கொடுத்துட்டாங்க, இணைப்பக்கத்தில் ஒரு பக்கம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, பரப்பளவு கொடுத்துட்டாங்க, இன்னொரு பக்கத்தோட வேல்யூ கேட்குறாங்க. எப்படி போடலாம், நார்மலாக எப்படி போடுவோம், 2 இணைப்பக்கங்களை கூட்டுவோம். ஓகேங்களா. 25 ப்ளஸ் இன்னொரு பக்கத்தை நான் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இது வந்து ஒரு இணைப்பக்கம், இது இன்னொரு இணைப்பக்கம், ரெண்டையும் கூட்டி உயரத்தால் பெருக்குவோம். உயரம் என்ன, இந்த இடத்துல 16ங்கிறது தான், அதாவது இணைப்பக்கங்களுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது தான் உயரம். டிவைடட் பை 2ன்னு போட்டால் பரப்பளவு கிடைக்கும். பரப்பளவு என்ன, 352. ஓகேங்களா. இப்போ 2ஆல் அடிக்கலாமா, இது 8ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ 25 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு இந்த 8 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், டிவைடட் பையில் வரும். அப்போ 352 டிவைடட் பை 8. 8ஆல் அடிக்கலாமா, அடித்தோம் அப்படின்னா என்ன வரும், 8 நாங்க 32 மீதி 3 8 நாங்க 32. அப்போது 25 ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 44. ஏ மட்டும் நமக்கு வேணும். அந்த 25 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மைனஸில் வரும். அப்போ 44 மைனஸ் 25. இப்போ ஏ வேல்யூ இது என்ன வரும், 19ன்னு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ 19 சென்டிமீட்டர். அப்போ இன்னொரு இணைப்பக்கத்தோட வேல்யூ என்ன, 19 சென்டிமீட்டர். புரியுதுங்களா. ஸோ நம்ம கண்டுபிடிக்கிற பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி பண்ணுவோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இணைப்பக்கம் கேட்டாலும் சரி உயரம் கேட்டாலும் சரி அதே மாதிரி போட்டு எந்த வேல்யூ கொடுக்கலையோ அதுக்கு வந்து நம்ம ஏஓ பிஓ ஹெச்ஓ சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா. இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு சட்டையின் காலர் பகுதி இரு சமபக்க சரிவகமாக உள்ளது. அதன் இணைப்பக்கங்கள் முறையே 17 சென்டிமீட்டர் மற்றும் 14 சென்டிமீட்டர். உயரம் 4 சென்டிமீட்டர் எனில் காலர் தைப்பதற்கு பயன்படுத்தப்படும் துணியின் பரப்பளவை காண்க. ஓகேங்களா. இந்த இடத்துல சட்டையின் காலர், துணி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு தேவையில்லை. என்ன வேணும், சரிவகம் அப்படின்னாலே 2 இணைப்பக்கத்தோட வேல்யூ வேணும், உயரம் வேணும். இது இருந்ததுன்னா நம்ம பரப்பளவு கண்டுபிடிச்சிடலாம். அவங்க கேட்டதும் என்ன கேட்குறாங்க, பரப்பளவு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா. சேம் அதே கான்செப்ட் தான். என்ன, இணைப்பக்கங்களை கூட்டிக்கணும். ஓகேங்களா. உயரத்தால் பெருக்கிக்கணும், டிவைடட் பை 2. இதை போட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், பரப்பளவு கிடைச்சிரும். மீதி எதுவுமே நம்மளுக்கு தேவையில்லாது. ஓகேங்களா. ஓகே. இப்போ பாருங்கள், 2ஆல் அடித்தா இது 2, இதை கூட்டுங்க, 1 3 31 இன்ட்டு 2 அப்போ 62 சதுர சென்டிமீட்டர். சதுர சென்டிமீட்டர்னு போட்டாலும் சரி சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். ஓகேங்களா. ஸோ காலர், துணி இதெல்லாம் வரும்போது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அவங்க கேட்குறது அந்த சரிவகத்தோட
பரப்பளவு தான். அது இரு சமபக்க சரிவகமாக இருந்தாலும் சரி, சரிவகமாக இருந்தாலும் சரி, நமக்கு என்ன ஃபார்முலா அதே தான். ஓகேங்களா, 2 இணைப்பக்கங்களை கூட்டி உயரத்தால் பெருக்கி டிவைடட் பை 2 போட்டால் ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்க்க போகிற 5 கொஸ்டினுமே பார்த்தீங்க அப்படின்னா பயிற்சி 2.4 இருக்க சம். ஓகேங்களா, ஸோ இந்த 5மே பார்த்தீங்க அப்படின்னா இணைகரம், சாய் சதுரம், சரிவகம் இந்த 3மே கலந்துருக்கும். ஓகேங்களா, ஸோ பார்க்கலாம் பாருங்க. 48 மீட்டர் பக்க அளவு கொண்ட ஒரு சதுரமும் 18 மீட்டர் உயரம் கொண்ட ஒரு இணைகரமும் சம பரப்பளவை கொண்டவை எனில் இணைகரத்தின் அடிப்பக்க அளவை காண்க. ஓகேங்களா, ஸோ சதுரத்தோட பக்க அளவு கொடுத்துட்டாங்க, இணைகரத்தோட உயரம் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, ஸோ 2ஓட பரப்பளவும் சமமாக இருந்தது அப்படின்னா இணைகரத்தோட அடிப்பக்கம் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், சதுரத்தோட பரப்பளவும் இணைகரத்தோட பரப்பளவும் எப்படி வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஸோ சதுரத்தோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா பக்கம் இன்ட்டு பக்கம், இணைகரத்தோட பரப்பளவு பார்த்தீங்க அப்படின்னா என்ன, உயரம் இன்ட்டு அடிப்பக்கம். இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த சம்மில் இது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ சதுரத்தோட பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க, 48 மீட்டர். அப்போ 48 இன்ட்டு 48 ஈக்குவல் டு இணைகரத்தோட அடிப்பக்கம் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ பி அப்படி வச்சுக்கலாம். உயரம் கொடுத்துருக்காங்க 18 மீட்டர். ஸோ எல்லாமே மீட்டரில் தான் இருக்குது, ஸோ பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா, நமக்கு பி தான் வேணும். அப்போ இந்த 18 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் நான் டிவைடட் பையில் வரும். அப்போ 48 இன்ட்டு 48 டிவைடட் பை 18. ஓகேங்களா, ஸோ 2ஆல் அடித்தா இது 9, இது 2ஆல் அடித்தா 24. ஓகேங்களா, இப்போ இதை 3ஆல் அடித்தா 3, இதை 3ஆல் அடித்தா 8, மறுபடியும் இதை 3ஆல் அடித்தா அப்படின்னா 1 3 3 6 3 18. அப்போ 16 இன்ட்டு 8 ஈக்குவல் டு அடிப்பக்கம். இதை பெருக்குங்க என்ன வரும், 6 8 48, மீதி 4, 1 8 8 10 12. அப்போ 128 மீட்டர் தான் வந்து அந்த இணைகரத்தோட அடிப்பக்கம். ஓகேங்களா, ஸோ ரெண்டுமே, அதாவது சதுரம் கொடுத்துருக்க சதுரத்தோட பரப்பளவும் இணைகரத்தோட பரப்பளவும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சதுரத்துக்கு பக்க அளவு கொடுத்துட்டாங்க, அதனால ஈஸியாக போட்டுடலாம். பரப்பளவு என்ன, பக்கம் இன்ட்டு பக்கம். இணைகரத்துக்கு பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்போம், அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இந்த இடத்துல உயரம் கொடுத்துட்டாங்க, ஸோ 2ஐயும் ஈக்குவல் டு போட்டு நம்ம அடிப்பக்கம் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேங்களா, இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்ப்போம் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் பரப்பளவு 576 சதுர சென்டிமீட்டர். ஒரு மூலைவிட்டமானது மற்றொரு மூலைவிட்டத்தில் பாதி எனில் மூலைவிட்டங்களின் அளவுகளை காண்க. ஸோ மூலைவிட்டங்கள், 2 மூலைவிட்டங்கள் கொடுத்து சாய் சதுரத்தோட பரப்பளவு அப்படின்னா எப்படி போடுவோம், 2 மூலைவிட்டங்களையும் பெருக்கி டிவைடட் பை 2 போட்டால் சாய் சதுரத்தோட பரப்பளவு கிடைச்சிரும். ஓகேங்களா, ஸோ இதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல கண்டுபிடிக்க போகிறோம். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், ஒரு மூலைவிட்டமானது இன்னொரு மூலைவிட்டத்தில் பாதி அப்படின்னா D1 அப்படிங்கிறது D2/2. ஓகேங்களா, ஒன்று இன்னொன்னோட பாதி, நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். D2ங்கிறது D1/2ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒன்று இன்னொன்னோட பாதி. ஸோ இதை தான் கொண்டு போய் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்கள், D1க்கு பதிலாக D2/2 நான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போ D2/2 இன்ட்டு D2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு, இந்த இடத்துல ஓகே சாய் சதுரத்தின் பரப்பளவு என்ன, 576. ஓகேங்களா, ஸோ இதை வச்சு ஏதோ ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க முடியும் நம்மளால், ஏன்னா D2 மட்டும் இருக்கா. ஸோ D1க்கு D2 இன் டேர்ம்ஸ் ஆஃப் D2வில் கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ D2 வேல்யூ தெரிஞ்சிடும். பாருங்கள், இது என்ன ஆகும், D2² டிவைடட் பை இந்த 2 கீழே வந்துடுமா. அப்போ 2 இன்ட்டு 2 4, 576. ஸோ D2², இந்த 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும், மல்டிப்ளையில் வரும். அப்போ 576 இன்ட்டு 4. ஓகேங்களா, ஸோ இதை வந்து ரெண்டையுமே நம்ம ஸ்கொயர் நம்பராக போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 576 நம்ம ஸ்கொயர் நம்பராக போடணும். எப்படி போடலாம், 4ஆல் போட்டோம் அப்படின்னா 1 4 4, நன்னாங்கு 16, நன்னாங்கு 16, இது வந்து 12ஓட ஸ்கொயர். அப்போது 576 நம்ம எப்படி போடலாம், 4 இன்ட்டு 12 ஸ்கொயர்னு எழுதலாம். இந்த 4 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 2 இன்ட்டு 12 ஸ்கொயர். ஸோ ஒரே ஸ்கொயராக இங்கே எழுதலாம். எப்படி எழுதலாம், a⁴n இன்ட்டு b⁴n இருந்ததுன்னா ab த ஹோல் பவர் n எழுதலாம். ஓகேங்களா, அடுக்குகளோட விதி யூஸ் பண்ணி இப்படி எழுதலாம். அப்போ இதை எப்படி எழுதலாம், 2 இன்ட்டு 12 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டாக, அப்போ 2 இன்ட்டு 12 த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 4 எப்படி எழுதலாம், 2 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போது இது என்ன ஆகும், 24 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். சேம் இதே ஃபார்முலா வாங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னா எப்படி எழுதலாம்,
24 × 2 த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். இது வந்து டி ஸ்கொயர். இப்போ ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா மீதி என்ன கிடைக்கும்? d2 ஈக்குவல் டு 48. அப்போ 24 × 2 மட்டும் இருக்கும். ஸோ பெருக்குனா 48. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூலை விட்டத்தோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ இன்னொரு மூலை விட்டம் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இங்கே போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ d1 ஈக்குவல் டு d2 வேல்யூ 48/2. அப்போ d1 வேல்யூ அடித்து போட்டால் 24 சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனை வச்சே நம்மளால் எழுத முடியும். ஸோ சாய் சதுரத்துக்கு மூலை விட்டங்கள் 2 கொடுத்துட்டு பரப்பளவு கேட்டாங்கன்னா எப்படி போடுவோம்? 2 மூலை விட்டங்களையும் பெருக்கி /2 போட்டால் பரப்பளவு கிடைச்சிடும். சேம் அதே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் மூலை விட்டங்கள் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்று இன்னொன்னோட பாதின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மூலை விட்டம் கிடைச்சிடும். அதை கொண்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணனா இன்னொரு மூலை விட்டம் கிடைச்சிடும். ஓகேங்களா? சேம் நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சா போதும். ஓகேங்களா? நம்ம அடுத்த சம் பார்க்கலாம் பாருங்க. ஒரு இணைகரத்தின் அடிப்பக்கமும் உயரமும் 7:3 என்ற விகிதத்தில் உள்ளன. அதன் உயரம் 45 சென்டிமீட்டர் எனில் பரப்பளவை காண்க. ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ விகிதத்தில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெளிவாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு அடிப்பக்கம், ரெண்டாவது உயரம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறது உயரத்தோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? அடிப்பக்கத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் பரப்பளவு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது என்ன? ஃபஸ்ட்டு அடிப்பக்கம், அதாவது B/H ஈக்குவல் டு 7:3. ஓகேங்களா? ஸோ இணைகரத்தோட அடிப்பக்கத்துக்கும் உயரத்துக்கும் உண்டான விகிதம் இது. ஓகேங்களா? ஸோ உயரம் கொடுத்துட்டாங்க என்ன? 45. நமக்கு அடிப்பக்கம் தெரியாது, அதை அப்படியே வச்சுக்கலாம். ஈக்குவல் டு 7:3. 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். ஓகேங்களா? இதை வந்து விகித சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விகிதச்சாரம் இருக்கு இல்லையா, அதில் இதை பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணிக்கலாம்? B/3 ஈக்குவல் டு 45 × 7. நமக்கு B மட்டும் வேணும். அந்த 3 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் என்ன ஆகும்? //ல வரும். அப்போது 45 × 7/3 அடித்து போட்டோம் அப்படின்னா 15ன்னு கிடைக்கும். அப்போ B ஈக்குவல் டு 15 × 7 என்ன வரும்? 7×5 35, மீதி 3, 7 10. அப்போ 105 சென்டிமீட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அடிப்பக்கத்தோட வேல்யூ. ஓகேங்களா? ஸோ அடிப்பக்கம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? இணைகரத்தின் பரப்பளவு. இணைகரத்தின் பரப்பளவுனா என்ன? அந்த அடிப்பக்கமும் உயரத்தையும் 2ஐயும் பெருக்கினா போதும். ஓகேங்களா? ஸோ இணைகரத்தின் பரப்பளவு B/H. B என்ன கண்டுபிடிச்சோம்? 105. அவங்க H என்ன கொடுத்துருக்காங்க? 45. பெருக்கி போட்ட ஆன்சர் பாருங்கள், ரொம்ப ஈஸி. 105 × 45. 5 25, 1 5 5, 5 20, 1 4 5, 2 7 4. அப்போது 4725 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. அப்படி இல்லைன்னா சதுர சென்டிமீட்டர்னு போட்டிங்க அப்படின்னா இணைகரத்தோட பரப்பளவு கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன தேவைப்படுது, பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவைப்படுது, அதை வச்சு தான் நம்ம இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? ஸோ விகிதத்தில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அடிப்பக்கம். செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், உயரம். மாற்றி போட்டால் ஆன்சர் மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த விகிதம் தான் இதுக்கு ஈக்குவல். அப்போ 2 விகிதம் ஈக்குவல் அப்படின்னா கடைசி 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து சென்டர் 2ஐயும் பெருக்கி வர்ற ஆன்சருக்கு ஈக்குவல். இது வந்து விகித சமம் அப்படின்னு விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் நம்ம பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை வச்சு தான் இந்த சம் சால்வ் பண்ணியிருக்கோம். அடிப்பக்கம் கண்டுபிடிச்சதுமே இணைகரத்தோட பரப்பளவு எப்படி போடுவோம்? அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். ஓகேங்களா? 2ஐயும் பெருக்குனா ஆன்சர் கிடைக்கும். அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒரு சாய் சதுரத்தின் மூலைவிட்ட அளவுகளின் கூடுதல் 24 மீட்டர். பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்ட அளவை போல 3 மடங்கு எனில் அதன் பரப்பளவை காண்க. ஸோ 2 மூலைவிட்டம் கொடுத்துட்டு சாய் சதுரம் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிப்போம்? சாய் சதுரத்தோட பரப்பளவு. ஓகேங்களா? சாய் சதுரத்தின் பரப்பு பார்த்தீங்க அப்படின்னா 2 மூலைவிட்டத்தை பெருக்கி /2ன்னு போட்டால் நமக்கு கிடைச்சிடும். இதை வச்சு தான் இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 2 மூலை விட்டங்களின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. அப்போ D1 + D2 பார்த்தீங்க அப்படின்னா 24 மீட்டர். ஓகேங்களா? ஓகே, பெரிய மூலை விட்டத்தின் அளவு சிறிய மூலை விட்ட அளவை போல் 3 மடங்கு. நான் வந்து பெருசு வந்து D1 வச்சுக்கிறேன், இது பெருசு, இது சின்னதுன்னு வச்சுக்கிறேன்.
சிறியது. ஓகேங்களா? இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? பெரிய மூலைவிட்டத்தின் அளவு சிறிய மூலைவிட்டத்தின் அளவை போல் 3 மடங்கு. 3 மடங்குன்னா என்ன? 3ஆல் பெருக்கிக்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பாருங்கள், D1க்கு பதிலாக 3 D2 + D2 = 24. இது என்ன ஆகும்? 4 D2 = 24. நமக்கு D2 மட்டும் வேணும். அப்போ 4 ஈக்குவேஷன் கிராஸ் பண்ணால் டிவைடட் பையில் வரும். அப்போ D2 = 24/4 அடித்து போட்டால் 6 மீட்டர். ஓகேங்களா? இது சிறிய மூலைவிட்டத்தின் அளவு. ஓகேங்களா? ஸோ இதை கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிச்சா பெரிய மூலைவிட்டத்தோட அளவு கிடைச்சிடும். பாருங்கள், D1 = 3 × D2க்கு பதிலாக 6. அப்போ 6 18 மீட்டர். ஓகேங்களா? அப்போ 2 மூலைவிட்டத்தோட அளவு கிடைச்சிருச்சா? இப்போ ஈஸியாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிக்கலாம்? பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கலாம். எதை வச்சு? இதை வச்சு. ஓகேங்களா? இப்போ 2 மூலைவிட்டத்தையும் பெருக்கி 2ஆல் டிவைட் பண்ணால் பரப்பளவு கிடைச்சிரும். அடிச்சு போடலாமா? அடித்தா இது 3. அப்போது என்ன வரும்? 18 × 3 8 24, மீதி 2 1 3 3 3 2 5. அப்போது 54 மீட்டர் ஸ்கொயர்னு போட்டாலும் சரி, சதுர மீட்டர்னு போட்டாலும் சரி. ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன், ஓகேங்களா, சாய் சதுரமா, இணைகரமா, சரிவகமானு பார்த்துக்கோங்க. பரப்பளவு அப்படின்னா எப்படி பரப்பளவு போடுறதுன்னு நம்ம பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஸோ அதை வச்சு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, என்ன இன்ஃபர்மேஷன் கேட்டிருக்காங்க, இது ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஒரு மேஜையின் மேற்பரப்பு சரிவக வடிவில் உள்ளது. அதன் அளவுகள் படத்தில் கொடுக்கப்பட்டுள்ளன. அதன் மேற்பரப்பு மீது கண்ணாடி பொருத்த 10 சதுர சென்டிமீட்டருக்கு ரூ. 6 வீதம் எவ்வளவு செலவாகும்? ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேபிள் இருக்கு இல்லையா, அந்த டேபிளுக்கு மேலே சரிவகத்தில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த சரிவகத்துக்கு மேலே கண்ணாடி பொருத்துறாங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ஃபுல் இதில் தான் கண்ணாடி பொருத்துவாங்க இல்லையா? ஸோ அப்போ இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ சரிவகத்தோட பரப்பளவு எப்படி போடுவோம்? 2 இணைப்பக்கங்களை கூட்டி உயரத்தை பெருக்கி டிவைடட் பை 2. ஓகேங்களா? ஸோ இணைப்பக்கங்கள்னால் என்ன? இதுதான் இணைப்பக்கங்கள். ஓகேங்களா? அப்போது 2 இணைப்பக்கங்களை கூட்டி, ஓகேங்களா, இன்ட்டு உயரம். உயரம்னா என்ன? இதுதான் உயரம். அப்போது உயரம் டிவைடட் பை 2ன்னு போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? சரிவகத்தோட பரப்பளவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இதை அடித்தா இது 25, இதை கூட்டினா 350. அப்போ 350 × 25 பெருக்கலாமா? 35 × 25 போடலாம், கடைசியாக 0 சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? 5 25, மீதி 2 5 17, 10 மீதி 1 6 1 7. அப்போ 5 7 8. இங்கே 350ன்னு இருக்கிறதால இது 0 சேர்த்திக்கணும். ஸோ என்ன ஆன்சர் வரும்? 8750 சதுர சென்டிமீட்டர். ஓகேங்களா? ஓகே, இப்போ கொஸ்டினில் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 6 ரூபா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல எதை நோட் பண்ணணும்? இந்த இடத்த கண்டிப்பாக நோட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சதுர சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் சதுர சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் முன்னாடி வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10 சதுர சென்டிமீட்டருக்கு 6 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே இதை மல்டிப்ளை 6 போட்டோம் அப்படின்னா ஆன்சர் தப்பாக வந்துடும். ஸோ என்ன பண்ணணும்? 10ஆல் ஃபஸ்ட்டு இதை டிவைட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்? 875ன்னு கிடைக்கும். இந்த 875 கூட தான் நம்ம என்ன பண்ணணும்? அந்த 6 பெருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக இது கூடயே அந்த 6 பெருக்கக்கூடாது. ஏன் பெருக்கக்கூடாது? 1 சதுர சென்டிமீட்டர்னு கொடுத்தாங்கன்னா நம்ம அப்படியே பெருக்கிக்கலாம். ஆனால் இங்கே கொடுத்தது 10 சதுர சென்டிமீட்டர். ஸோ கண்டுபிடிச்ச வேல்யூவை 10ஆல் டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேல்யூ வருதோ அது கூட தான் 6 பெருக்கணும். ஸோ பெருக்கினா என்ன வரும்? 6 5 30, மீதி 3 42, 45, மீதி 4 48 52. அப்போது 5250 தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நீங்கள் நோட் பண்ண வேண்டியது, எந்த இடத்துல எந்த கொஸ்டினில் அமௌண்ட் கொடுத்துருந்தாலும் சரி, ஓகேங்களா, அதோட அழகு சேமாக இருக்கான்னு பாருங்கள். அது போக முன்னாடி இருக்க வேல்யூ 1 10 100 இந்த மாதிரி கவனிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 1 இருந்ததுன்னா நம்ம கண்டுபிடிக்கிற வேல்யூ அந்த அழகும், ஓகேங்களா, இந்த அழகும் அந்த அழகும் சேமாக இருந்ததுன்னா அப்படியே பெருக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லாமல் சேமாக இருந்து இந்த இடத்துல முன்னாடி வேறு வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த வேல்யூவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சோல்லையா, அந்த வேல்யூவை டிவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த அமௌண்ட்டை வச்சு பெருக்கணும். ஓகேங்களா? ஸோ கேர்ஃபுல்லாக அந்த இடத்துல மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 2 விஷயம் இந்த கொஸ்டினில் தெரிஞ்சிருக்கணும்.
தூரம். ஒன்று பரப்பளவா சுற்றளவா. கண்ணாடி எதில் பொருத்துவாங்க? அந்த மேசை அந்த இது இருக்கு இல்லையா, அந்த டேபிள் மேலே அதில் தான் பொருத்துவாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஸோ பரப்பளவு தான் நமக்கு வேணும். ஓகேங்களா? ஸோ பரப்பளவு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அங்கே கொடுத்துருக்க அமௌண்ட் எந்த வேல்யூக்கானது? ஓகேங்களா? சதுர மீட்டருக்கானதா, சதுர சென்டிமீட்டருக்கானதா, 1, 10, 100 இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இந்த சம்மோட பார்த்தீங்க அப்படின்னா 7th புக் டேர்ம் 1 சாப்டர் 2ல் இருக்க மாடல் கம்ப்ளீட். ஓகேங்களா? அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 7th புக்கில் டேர்ம் 2ல் சாப்டர் 2. ஓகேங்களா? ஸோ வட்டம், சர்க்கிளோட பரப்பளவு சுற்றளவு இது ரெண்டையும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸுங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கிளாஸ் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.